அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தை நீங்களே பாருங்க. இதுக்கு மேல என்ன 30 ரன் 30 பாயிண்ட் வாங்க வேண்டியது 8 பாயிண்ட் தான் வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன ஜெயிக்கிறது? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கே ஏன்டா அதை தொங்கிட்டேன்? ஒரு மனுஷன் பிறக்கிறதே இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு பிறந்தா தெரியுமாடா? பிறந்த ஒரு வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறி ஆச்சுனா அதுக்கப்புறம் அந்த மனுஷன் இப்ப எப்படி நிக்கிறான் தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு யாரு? வருஷம் போர்ச்சுகல்ல இருக்கிற மடியில குஷால்னு ஒரு இடம் இருக்கு. அங்க யோசே டெனிஸ் அவையரவும் மெரியா டொலரஸ் அவையரவும் தன்னோட 4வது குழந்தை பிறக்க இருக்குது. குடும்ப வறுமை காரணத்தினாலையும் அவரோட ஹஸ்பண்டோட குடிப்பழக்கத்தினாலையும் மரியா அந்த குழந்தைய கலைச்சிருங்க, இவன் இன்னும் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு டாக்டர் கேட்கறாங்க. டாக்டர் அதை மறுத்துக்கிறாரு. ஏமா கலைக்கணும்? ஏன் கலைக்கணும்? இந்த கடைசி நிமிஷத்துல அந்த குழந்தை கலைச்சானா உயிருக்கு ஆபத்து. அந்த குழந்தை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் உன் புருஷன் உன் குழந்தைங்க அவங்கள பத்தி கொஞ்சம் யோசி. சின்ன வயசுல இருக்கும்போது ஃபுட்பால் ரொம்ப ஆர்வம் காமிச்சான். அந்த ஆர்வத்தினால தன்னோட ஸ்கூல் படிப்பை விட்டாங்க. இது மட்டும் அந்த ஸ்கூல் படிப்பு விட்டதுக்கு ஃபுட்பால் மட்டும் காரணம் இல்லை, அவங்க டீச்சர்ஸ் சொன்னாங்க. என்னதான் அவர் ஸ்கூல் மத்தியில பாப்புலரா இருந்தாலும் டீச்சர்ஸ்க்கு அவர் பிடிக்காது. அந்த காரணத்தினால அவர் ஸ்கூலை விட்டு தூக்கிட்டாங்க. ஸ்கூல் தூக்கிட்டு போட்டு ஃபுட்பால் காப்பாற்றுங்கிற இதுல ஃபுட்பால் விடாம பிராக்டிஸ் பண்றாரு ரொனால்டோ. பிராக்டிஸ் பண்ணது வெற்றி ஆகிற மாதிரி ஸ்போர்ட்டிங் பண்றாரு. ஸ்போர்ட்டிங் சிபிங்கிறது அப்போ போர்ச்சுகல் ஒரு பெரிய கிளப். அவங்க பார்த்து ரொனால்டோ சைன் பண்ணாங்க. சைன் பண்ண கையோட ரொனால்டோ தன்னோட உடல் காமிக்க ஆரம்பிச்சு. ரொனால்டோ ரத்த கட்டி பிறந்த காலத்துல போர்ச்சுகலுக்கு ஒரு கிளப் ஃப்ரெண்ட்லிஸ்க்காக மான்செஸ்டர் யுனைடெட் இறங்கிச்சு. அப்போ மான்செஸ்டர் யுனைடெட் மேனேஜ் பண்ணது சார் அலெக்ஸ் ஃபெர்குசன். அப்போ ரொனால்டோ பண்ண சம்பவம் இருக்குது, சொல்லவா முடியும்? யாருடா அந்த பையன்? அவனை சீக்கிரமா சைன் பண்ணு அப்படின்னு சார் அலெக்ஸ் ஃபெர்குசன் ஆளால வந்து மான்செஸ்டர் யுனைடெட் சைன் பண்ண கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய இடி ரொனால்டோ வாழ்க்கையில் விழுது. ரொனால்டோட அப்பா குடிப்பழக்கத்தினால ஒரு லிவர் இஷ்யூ வந்து தவறிட்டார். ரொனால்டோ உங்க அப்பா இதுதான் ரொனால்டோட முடிவாண்டி எல்லாரும் பேசுறச்சு. ரொனால்டோக்கு வேற வேற ஐடியாலாம் இருந்துச்சு. ரியல் மேட்ரிட் ரொனால்டோவை அப்போ ரெக்கார்ட் 80 மில்லியன் யூரோஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஃபீயா வாங்கி ரொனால்டோவை சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் சிஸ்டம். அதுக்கப்புறம் ரொனால்டோட ரியல் மேட்ரிட் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு திடீர்னு கான்ட்ராக்ட் முடிச்சிட்டாங்க ரியல் மேட்ரிட். How can you do this to me? ஆனா அதுக்கப்புறம் ரொனால்டோ இன்னொரு ரெக்கார்டும் பண்ணாரு. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹையஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ 200 மில்லியன் யூரோஸ்க்கு யுவென்டஸ்க்கு இங்கேருந்து இட்டாலிக்கு போனார் ரொனால்டோ. அதுக்கப்புறம் மான்செஸ்டர்ல இருந்து ஒரு போன் வருது. ரொனால்டோ நீ மறுபடியும் ஆடுங்க வரையா? அந்த ஒரு கேள்வி மறுபடியும் மான்செஸ்டர் யுனைடெட் விளையாட கூப்பிடுச்சு. ஆனா இப்போ மேனேஜர் சார் அலெக்ஸ் மேட்ச்லயோ 2-3 கோல் தான் அடிக்க முடிஞ்சது ரொனால்டோவால, ரொம்ப அடிக்க முடியல. அதுக்கப்புறம் FIFA வேர்ல்டு கப் 2022 வருது, கட்டார்ல நடக்குது. அதுல போர்ச்சுகல் எப்படியோ குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் போர்ச்சுகலோட அப்போ ஹெட் கோச் ரொனால்டோ பெஞ்ச் பண்ண சப்ஸ்டியூட்ல உட்கார வச்சார். அந்த மேட்ச்ல போர்ச்சுகல் 1-0 மொராக்கோ கிட்ட குவார்டர் ஃபைனல்ஸ்ல தோத்துது. ரொனால்டோ அழுதுட்டே போறாரு. அப்புறம் என்ன, ரொனால்டோட கதை முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. மறுபடியும் நினைச்சாங்க அது முடிஞ்சிருச்சு, ரொனால்டோ அவ்வளவுதான். ஆனா ஒரு தடவையும் அவங்க வாய புலக்கிற மாதிரி ரொனால்டோ வந்தார். இப்பயும் அப்படிதான் வந்தார். இப்போ ஒரு வயசு 38. சவுதி ப்ரோ லீக்ல அல் நாசர் ஒரு கிளப்புக்கு ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சேலரி 200 மில்லியனுக்கு ரொனால்டோ போனார். அந்த டீமுக்கு மட்டும் இல்ல, சவுதி ப்ரோ லீக்குக்கே ஒரு புது ஹைப் வந்துச்சு.
இருக்கிற எல்லா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸும் சவுதி ப்ரோ லீக் வராங்க. என்னதான் இந்த 38 வயசுல அவரால் என்ன பண்ண முடியும் ஊருக்கா பார்த்தா? 2 year season 23, 24, மொத்தமா சேர்த்து மட்டும் இல்ல வாழ்க்கை இந்த மோட்டிவேஷன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட புத்துணர்ச்சியோட அடுத்த ரவுண்ட் ஜெயிக்க போனாங்க. ஜெயிச்சு பிளே ஆஃப் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் ஜெயிச்சுட்டு அந்த ஃபைனல்ஸ் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல என்ன சொல்றாங்க நீங்களே பாருங்க. Muchas gracias, afición. Este es para vosotros. ¡Sí!